அவருடைய கிருபை இல்லாமல், ஒரு தரிசனம் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் நீங்கள் கொண்டு வந்திருக்க மாட்டார். போன வருடத்தில் நாங்கள் மீட்டிங்க்கு இங்கே வந்திருந்தோம். அப்போ வந்திருக்கும்போது நான் அந்த ஓரத்தில் தான் இருந்து ஜபிச்சுட்டு இருந்தேன். ஏசப்பா, தாவீதுக்கு இந்த இடத்துல வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்டு வேதத்தில் சொன்ன பிரகாரம் நான் சொல்லி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது பாஸ்டர் ஐயாவும் ரஞ்சித் ஜபா ஐயாவும் வந்திருந்தார் இங்கே. அப்போ அவர் வந்திருக்கும்போது, நீ இந்த இடத்திற்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அவனை ஆண்டவர் உயர்த்த போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு உடனே தோணுச்சு, ஏசப்பா நீங்கள் வார்த்தையை கொடுத்துட்டீங்க, என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வீங்க நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். மார்னிங் செக்ஷன் முடிஞ்சிச்சு. ஈவினிங் செக்ஷன் இருக்கும்போது கடைசியாக இங்கே ப்ரேயர் பண்ணும்போது எல்லாரும் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரும்போது நானும் இங்கே ஜெபத்தோடு ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன சர்ஜரி ஒன்று நடந்தது. அதனால நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருந்தேன். அப்போ வீட்டில் இருக்கும்போது ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்போ ஜெபிச்சுட்டே இருக்கும்பொழுது என்னை மட்டும் தனியாக, நான் அன்றைக்கி க்ரீன் சாரி தான் கட்டிகிட்டு இருந்தேன். இங்கே என்னை தனியாக கூப்பிட்டு க்ரீன் சாரி கட்டியிருக்கிறேன். மகளே உன்னை நான் அழைக்கிறேன், மகளே நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லும் போதே அங்கே பயங்கர ஒரு ப்ரெசன்ஸ், எனக்கு அப்படியே பயங்கரம், என்னால் நிற்கவே முடியல. பயங்கரமான ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்ன அந்த ப்ரெசன்ஸ்னால என்னால் உணர பயங்கரமாக இருந்துச்சு. வார்த்தைகளால் சொல்லவே முடியல. அதோடு நான் அப்படியே நின்றுட்டேன். ஒரு வேளை நம்ப இருக்காது, வேற யாராவது இருக்கும், க்ரீன் சாரி எத்தனை பேர் கட்டிட்டு வந்திருப்பாங்க, அது நம்ப இருக்காது. கரெக்டாக 4 முறை 5 முறை உன்னை தான் கூப்பிட்றேன். உடனே பக்கத்தில் அண்ணி நின்றுட்டு இருந்தாங்க, உன்னை தான் கூப்பிட்றாங்க, நீ மேடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் மேடைக்கு வரும்பொழுது என் தலை மேலே கை வச்சு, உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் தருவேன், உன்னுடைய கஷ்டம் எல்லாம் மாறும், இந்த வருடத்தில் நீ என்ன எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கியோ அந்த கண்ணீருக்கெல்லாம் இந்த வருடத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு பலனை கொடுப்பாருன்னு சொல்லி தலை மேலே கை வச்சு என்னை அபிஷேகம் பண்ணி ஜெபிச்சு அமைச்சாரு. நான் உடனே நான் இங்கிருந்து என்ன கொண்டு போனேன்னா, ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் ஆண்டவரை கையோடு கூட கூட்டிகிட்டு போனதுனால நான் இங்கிருந்து அங்கே போயிட்டு ஆம்பூர் பட்டணத்தில் போய் ஜெபிக்கும் முன்னால் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஏசப்பா, ரஞ்சித் ஜபையா அவர் பாஸ்டர் மூலியமா நீங்க சொன்னீங்களே, ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன், இந்த வருடத்துல உங்க கஷ்டமெல்லாம் மாறும் நீங்க சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையை நான் சொல்லி எனக்கு நினைவு வரும்போதெல்லாம், நான் மாடி மேல இருக்கும்போது காலை பாஸ்டர் ஐயா கூட சொன்னபோது, நீ உனக்கு வடித்த கண்ணீரெல்லாம் நீ அறைய மூடிக்க வடித்த கண்ணீர் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாருன்னு போல. நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று நான் தணிகை போலூர்லேருந்து கொண்டு போனது ஒன்று தான். ஆண்டவரை கையோடு கூட்டிட்டு போனேன். அவரோட அபிஷேகத்தை கையோடு கூட்டிட்டு போகும்போது நான் அந்த இடத்துல நான் ஜெபிச்ச அறைய மூட்டிக்கொண்டு பயங்கரமாக கண்ணீரோடு நான் அழுதேன். ஏசப்பா, நீங்கள் சொல்லியிருக்கிற வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறணும், அடுத்த வருஷத்தில் நான் போய் குடும்பமாக நான் போய் சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சேன். ஆனால் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எந்த இடத்துல கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன். ஆண்டவர் அந்த வார்த்தையை எனக்கு நிறைவேற்றுவார் நான் விசுவாசிச்சு நான் ஜெபிச்சே இருக்கும்போது வேலைக்காக ஒரு இடத்துல என் பொண்ணு படிக்கிற இடத்துல தான் நான் ரெஸ்யூம் கொடுத்தேன். திடீர்னு தான் ரெஸ்யூம் கொடுத்துட்டு உடனே கூட்டுங்க டெமோ கிளாஸ் எடுங்க அப்படின்னாங்க. டெமோ கிளாஸ் எடுத்துட்டு உடனே செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வேலை கிடைக்கணும்னா ஒரு ரெக்கமெண்ட் இருக்கணும். ரெக்கமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து வேலை கிடைக்கணும். நான் தான் இங்கேருந்து அபிஷேகத்தை கையோட கூட்டிகிட்டு போனேன். எனக்கு எந்த ரெக்கமெண்ட்டுமே கிடைக்கல. ஏசப்பாவோட ரெக்கமெண்ட் கிடச்சிட்டு எனக்கு அந்த இடத்துல வேலை கிடைச்ச உடனே ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்ல வந்து ரூமை பூட்டிட்டு அழுதேன் பாருங்க. ஏசப்பாவுக்கு எனக்கு நான் அழுது எதுக்காக அழுதுன்னு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லி அழுதேன். எத்தனையோ பேர் எதுக்கோ அழுகுறாங்க. நீங்கள் எனக்கு செய்த அற்புதத்தை சொல்லி அந்த நாள் முழுவதும் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். சரி, நம்மளுக்கு வேலை தான் கிடைச்சிச்சு, ஏசப்பா ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னு சொன்னாரு, என்னன்னு தெரியல. ஆனால் அப்பயும் நான் ஜெபிச்சுட்டேன். வேலை கிடைச்சிட்டோம். நான் ஜெபிச்சுட்டே இருந்து நான் வேலை இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காக போனேன். ஃபீஸ் கட்டுறது கூட அந்த டைமில் எங்கிட்ட கையில் காசு இல்லை. இருந்தாலும் யூனிஃபார்முக்கு மட்டும் நான் 3.5 போல் 3.5 3500 ரூபாய் காசு மட்டும் நான் கட்டிட்டு வெளியே வந்துட்டதும் நாளைக்கே நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் கழித்து சொல்கிறாங்க, நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிட்ட, உன் மகளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஃபீஸ் ஃப்ரீ. ஆமென். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உடனே செஞ்சார். இந்த வருடத்தில் மட்டும் +1 ஃபீஸ் வந்து ஒரு 18,000 கட்டி 18,000 ரூபாய் கட்டியிருக்கணும். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எப்படியும் ஒரு 60,000 70,000க்கு மேலே ஆயிருக்கும். அதை முழுவதுமே ஆண்டவர் இந்த வருடம் ஃபுல்லாகவே எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. எனக்கு வேலையும் கொடுத்தாரு, என் மகளுக்கு ஃபீஸும் ஃப்ரீயாக கொடுத்தாரு. அவருடைய சொன்ன வார்த்தையின்படி எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. நான் ஒரு பொருத்தனையை செலுத்தினேன். அந்த பொருத்தனையை நான் செலுத்திருக்கிறேன். இன்னொன்று வந்து உன் கஷ்டம் எல்லாம் மாறும்னு சொன்னாங்க. ஏசப்பா, இந்த
எனக்கு கஷ்டமெல்லாம் மாறும்னு சொன்னீங்களே, என்ன ஆண்டவரே? அதுக்கு அதையும் விடலை, அதையும் குறித்து ஜெபிச்சுட்டே இருந்தேன். நீங்கள் ஊழியக்காரர் மூலமா, ரஞ்சித் ஜபாயா ஊழியக்காரர் மூலமா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, உன் கவலை மாறும், உன் கண்ணீர் இந்த வருடத்தில், அவர் கரெக்டாக சொன்னார், இந்த வருடத்தில் உன்னுடைய கண்ணீர் மாறும், உன் கவலை மாறும், உன் கஷ்டம் மாறும்னு எனக்கு கரெக்டாக சொன்னார். நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். இந்த வருடம் எவ்வளோ பாடுகள் இருந்துச்சு, எவ்வளோ பண தேவைகள் இருந்து எல்லாத்தையும் அவர் நேர்த்தியாக செய்து முடித்தார். கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்னொன்று வந்து பார்க்கும்போது, என் பையன் வந்து கார்டியாலஜி படிச்சுட்டு இருக்கான் சென்னையில். அப்போது இந்த வருஷம் முடிச்சுட்டு நாங்கள் இன்டர்ன்ஷிப்காக இவன் சொல்லிகிட்டே இருந்தான், இங்கே சரியாகவே இன்டர்ன்ஷிப்பு நிறைய சொல்லித்தரவே மாட்டேங்கிறாங்கம்மா, பேஷண்ட்ஸ் நிறைய வர மாட்டேங்கிறாங்க, நான் வெளியில் எங்கேயாவது போய் நான் படிக்கிறேன், எதாவது சேர்த்து விடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதோடு நாங்கள் இவனும் போய்ட்டு 2-3 ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டுகிட்டே இருந்தான். ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணுன்னா 5000 இல்லைன்னா 4000 ஆகும். சரி, அப்படி பரவாயில்ல, நீ போய் வேலை கற்றுக்கப்பா, இன்டர்ன்ஷிப் எங்கே கிடைக்குதோ அங்கே போ அப்படின்னு சொல்லி நான் இவனும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணான். பட் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ஜெய்ஸ்லா அண்ணா கிட்ட தான் சொல்லியிருந்தோம், ஆனால் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் எங்கேயாவது கிடைக்கிறதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணார். சரி இருமா, நீ காசு கட்டியெல்லாம் எதுவும் பண்ணாத, நான் ஃப்ரீயாகவே உனக்கு எதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். இந்த வருடம் முழுவதுமே ஃப்ரீ தான். அது எவ்வளோ ஒரு கிருபை. ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் நான் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாக, ஏசப்பா நீங்கள் சொன்னீங்களே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன், நீங்கள் சொன்னீங்க, என் கவலையெல்லாம் நீங்கள் மாறுன்னு சொன்னீங்க, இந்த வருடத்தில் நீங்கள் என்னை உயர்த்துவீங்க, என் வார்த்தை நீங்கள் சொன்ன வார்த்தை என் மூலமாக நிறைவேற்றுங்க. ஒவ்வொரு நாள் அதை நான் சொல்லி 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 ஜெபிச்சுட்டே இருக்கும்போது இந்த வருடம் ஃபுல்லாகவே அவன் ஃப்ரீ. டெய்லியும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போகிறான். அந்த டாக்டர் கூட பார்த்துட்டு இவனை ரொம்ப பிடிச்சி போயிட்டுக்குது. பிடிச்சிட்டு நீதான்ப்பா ஸ்க்ரப் பண்ணணும்னு சொல்லுவான் டெய்லி நைட்டில். அப்போ நான் ஆண்டவருக்கு அதான் சொல்ல, உனக்கு இது கிடச்சி, இந்த வாழ்க்கை கிடச்சிச்சின்னா ஆண்டவர் செய்த கிருபை. அந்த சாட்சி என்னை தனியாக கூப்பிட்டு நிற்க வச்சு, உனக்கு கஷ்டம் மாறும், உன் கவலை மாறும்னு சொன்னேன். இன்றைக்கி இவன் வேலைக்கு போயிட்டானா எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லைல்ல, அது ஆண்டவர் செய்த கிருபை தானே. அவர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறிச்சில்ல, உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன், உன் கவலை கண்ணீர் கஷ்டம்லாம் இந்த வருடத்தோடு முடிஞ்சிரும்னு சொன்ன பிரகாரம் ஐயா சொன்ன வார்த்தையின்படி எல்லாமே என் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒன்று நான் சின்னக்குட்டி அண்ணன் வீடு குத்தணும் போகும்போது நான் இங்கே வந்திருக்கும்போது நான் அண்ணா கிட்ட சொன்னேன், இது மாதிரி நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அண்ணன் சொன்னாங்க, நீ நல்லா ஜபம் பண்ணு, நீ ஜபம் பண்ணிவிட்டு இங்கே சாட்சி சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நான் பெருக்குட்டி அண்ணா கிட்ட சொல்லவே இல்லை, நான் சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அவங்க கிட்ட சொல்லலை. சரி, சின்னக்குட்டி அண்ணா கிட்ட மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். அண்ணன் சொன்னதுலேருந்து இந்த சாட்சியை குறித்து எனக்கு எப்பெல்லாம் நினைவு வருதோ, ஏசப்பா இந்த வேலை எனக்கு கிடைச்சிச்சின்னா, என் மகளுக்கு ஃபீஸ் ஃப்ரீன்னா, என் பையனுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறீங்க, இதை போய் நான் அந்த தணிகை பொருளில் போய் நான் சொல்லணும், அதுக்கு நான் என்ன சொல்லணும் என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது, நீங்கள் என் கூட பேசுங்க. நான் ஒரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தேன். காலையில் கூட நான் ஜபத்தோடு தான் வந்தேன். கரெக்டாக பாஸ்டர் ஐயா சொன்னார், உபாகம் 17:6-7 பிரகாரம் மரணத்துக்கு பாத்திரவனாக உன்னுடைய சாட்சி தேவை. உன்னுடைய எழுப்புதல் வேணும்னா சாட்சி தேவை. உன் வியாதி மாறணும்னா உன் சாட்சி தேவை. உன் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வேணும்னா உன் சாட்சி தேவை. இந்த பட்டணத்தில் ஒரு சாட்சி தேவை, ஒரு எழுப்புதல் வேணும்னா உன் சாட்சி தேவை. அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. அப்போ நம்ம சாட்சி சொல்கிறது ஆண்டவர் கரெக்டாக திட்டமும் தெளிவாக சொல்லிட்டேன். நான் வரும்போது, ஏசப்பா நான் சாட்சி சொல்கிறேன்னா எனக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை நீங்கள் கொடுங்க, நான் கொடுத்தா தான் நான் அங்கே போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். பாஸ்டர் ஐயா மூலமாக அந்த அடையாளத்தை எனக்கு கொடுத்த சாட்சியை குறித்தே காலையில் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஏசப்பா நினச்சிட்டாரு, நான் என் சாட்சியை இந்த இடத்துல உயர்த்த போகிறாரு, மகிமைப்படுத்த போகிறாரு, எனக்கு அந்த அடையாளத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கப்பா, அதுக்காக நன்றி நன்றி நன்றின்னு சொல்கிறேன். இந்த சாட்சியை சொன்னதுக்காக நமக்கு நன்றி நன்றி.